2 நேரமும் 15 லிட்டர் கரை வரும். கிளைமேட் அடாப்ஷன் பக்காவா இருக்கும். எந்த ஊருக்கு வேணாலும் சொல்லி கொடுக்கலாம். ஆட்டுக்கான விற்பனை விலை 66,000 கேட்கிறோம். இரு தார் பார்க்கர் மிக்ஸுங்கிறதுனால அப்படிப்பட்ட ஒரு கலர், பிரம்மாண்டமான தோரணை, நல்ல அழகிய மடி செட்டு, அழகிய காம்பு வரிசை, நல்ல பால் தார. இவர் விலை அங்கே சொல்லிடுறாரு. மாட்டோட விலை இவ்வளவுதான் விலை அனுசரிச்சு கொடுத்து விலை சொல்றாரு. மீதி வியாபாரம் விலை சொல்றது கிடையாது. வாங்க மாட்டை பாருங்க, அப்புறம் விலை சொல்றாங்க. இந்த மாடு நீங்க மார்க்கெட்ல செக் பண்ணி பாருங்க. எல்லாரும் 85-90 கூட சொல்லுவாங்க. நான் சொல்ற ரேட்டு 76,000 மட்டும் தான். ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு. இது நான் சிவாஜி HFO அந்த HFO சொல்ல விரும்பல. பெருங்குட்டு மாடு. 2 நேரமும் 18 லிட்டர் கறவை கேரண்டி தரேன். கறக்கிறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும். குணமனத்துக்கு நல்ல குணமும், அருமையான பால் தரையில, நல்ல ரட்ட முதுகுல. சொந்தங்களுக்கு அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் தான் உங்க சேலம் ஹரி. நம்ம இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாபட்டினம் கூட்டாத்தப்பட்டி கிராமத்துல இருந்து வாரந்தோறும் விற்பனை பதிவு போட்டு வரோம். நம்ம பண்ணையில 65,000 முதல் 1,20,000 வரைக்கும் மாடுகள் இருக்கு. வாரந்தோறும் வெள்ளி மற்றும் சனி நாட்கள விற்பனை நடந்துட்டு இருக்கு. ஜெர்சி கிராஸ், HF கிராஸ், கிர்ரு, சாகிவால் போன்ற அனைத்து ரக கலப்பின மாடுகளும் நம்ம பண்ணையில வந்துட்டு விற்பனை ஆயிட்டு இருக்கு. 15 லிட்டர் கறவை முதல் 25 லிட்டர் கறவை வரைக்கும் நம்ம பண்ணையில மாடுகள் இருக்கு. அதே மாதிரி நம்ம பண்ணையில கொடுக்குற ஒவ்வொரு மாடுகளுக்கும் 4 காம்புக்கு 100% கேரண்டி தரோம். மாட்டுல எந்த நோடி இல்லைங்கிறதுக்கு 100% கேரண்டி தரோம். மாடு மூலம் வரதுக்கு, அதாவது பூத்தல்றதுன்னு சொல்லுவாங்க, சில ஊர்ல மூலம் வருதுன்னு சொல்லுவாங்க, சில ஊர்ல சவரி வருதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு 100% கேரண்டி கொடுக்குறோம். கொடுக்கின்ற கறவைக்கு 1 லிட்டர் 2 லிட்டருக்கு முன்ன பின்ன இருந்தா பிரச்சனை இல்லை. ரொம்ப மாற்றமா இருந்தா 100% மாற்றி தரப்படுங்கிறது. விற்பனை விலை சொல்லி கேரண்டி சொல்லி கொடுக்குறோம். தமிழ்நாட்டிலே ஒரே பண்ண நம்ம ஒரு பண்ண தான். இது இப்போ வெயில் காலத்துல மாடுகள் எந்த மாதிரி தேர்ந்தெடுக்கணும்னா கிராஸ் டைப்பான மாடுகள் தான் வாங்கினீங்கன்னா கட்டுத்தறிக்கு செட் ஆகும். ஜாதி மாடுகள், அதாவது HF ஜாதி இந்த மாதிரி வாங்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. ஏன் சுயலாபத்துக்காக சொல்ல, வாங்கிட்டு போறவங்க நல்லா இருக்கணுங்கிற நோக்கத்துல சொல்றேன். யாரையும் கெடுக்கிறதுக்காக நம்ம சொல்ல கிடையாது. இதை இலவசமா தர மாடு வாங்கினா அதை இலவசமா தரேன்னு சில பேர் சொல்லுவாங்க. இல்ல இங்க வந்தா கம்மி ரேட்டு, அங்க வந்தா கம்மி ரேட்டுன்னு சொல்லி. அதாவது நீங்க உங்க ஊர்ல சுற்றி முற்றி பாருங்க எந்தெந்த மாடுகள் மக்கள் வளர்க்குறாங்க. அப்ப அந்த மாடுகள் உங்க முன்னோர் காலத்துல இருந்து எந்தெந்த மாடு பார்த்து வந்தீங்க, அந்த மாடு தான் உங்க ஏரியாவுக்கு நல்லா அடாப்ட் ஆகும். இப்ப இந்த ஹைபிரிட் மாட்டுக்கு போகும்போது பிராய்லர் கோழி நம்ம தாராளமா காட்டுல விட்டு வளர்த்த முடியாது. அதுக்கான ஷெட்டு கொடுத்து அதுக்கான தீனிகள் கொடுத்தா மட்டும்தான் வளர்க்க முடியும். அதே கான்செப்ட் தான். நீங்க HF மாடு வாங்கிட்டு போனீங்கன்னா அதுக்கான பராமரிப்பு பண்ணா மட்டும்தான் கரை வரும். சும்மா வாங்க இந்த மாடு 30 லிட்டர் கரைனா கறக்காது. மெயின்டெனன்ஸ் ரொம்பவே ப்ராப்பரா இருக்கணும். இப்ப உங்க ஏரியாவில் நீங்க இதுக்கு முன்னாடி முன்னேந்து பார்த்து வளர்ந்தமா நாட்டுக்கோழி மாதிரி நீங்க இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பண்ண மெயின்டெனன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சுலபமா இருந்திருக்கும். காலைல பிடிச்சி கட்டுவீங்க, தீனி போடுவீங்க, தண்ணி வைப்பீங்க, பாலை கறப்பீங்க. ஆனா HF மாடு அந்த மாதிரி கிடையாது. வெயிலுக்கு தாங்காது. தெளிவா பார்த்து பராமரிப்பு பண்ண முடியும்னா மட்டும் எடுங்க. நம்ம பண்ணையில தெளிவா சொல்லிதான் கொடுப்போம். இந்த ஊருக்கு இந்த மாடு தான் ஆகும், இந்த மாடு ஆகான்னு சொல்லிடுவோம். நம்மளை பொறுத்த லாப நோக்கம் இல்ல. நம்மளும் நல்லா இருக்கணும், வாங்கிட்டு போறவங்க நல்லா இருக்கட்டும். தாராளமா நம்ம பண்ணையை நம்பிவாங்க. ஒரு HF கிராஸ் டைப்பான மாடு, 3ஆம் நீத்து மாடு, சுழி சுத்தமான மாடு. 2 நேரமும் கறவை ஒரு 18 லிட்டர் கறவை வரும். 15 லிட்டர் கறவை கேரண்டி. மாடு நல்ல தெளிவான மாடு, நல்ல பேட்ச் உடைய மாடு. கிளைமேட் அடாப்ஷன் பக்காவா இருக்கும். மாடு வேணுங்கிறதுக்கு தாராளமா கூப்பிடுங்க. 2 நேரம் 15 லிட்டர் கறவை கேரண்டி. 18 லிட்டர் வரைக்கும் கறவை வரும். இந்த மாட்டுக்கான விற்பனை விலை பாத்தீங்கன்னா 80,000 வருங்க. இந்த மாடு பாத்தீங்கன்னா நல்ல சூப்பரான குவாலிட்டியில கிர்ரு பிளஸ் சிந்தி ரெண்டுமே கலப்பணமான மாடு. ஃபேட்டஸ் டாப் குவாலிட்டி இருக்கும். நல்ல திமுல் அமைப்போட இருக்காங்க. சுழி சுத்தம், 2ஆம் நீத்து, கடைப்பல் முளைப்பு. மாடு தெளிவான மாடு, பெருங்குட்டு மாடு. 2 நேரம் 10 கறவை வரும். ரெட்டவரி மடி அமைப்புல சூப்பரான குவாலிட்டியில மாடு தெளிவா இருக்குது. டாப் குவாலிட்டியான மாடு. தண்ணி தீனிக்கு எல்லாத்துக்கும் அவ்வளவு அற்புதமா குணமனத்துல தெளிவா இருக்காங்க. நீ பாருங்க, குணத்துக்கு பச்சை குழந்தை, யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். நல்ல காம்பு வரிசை, கறக்க பிடிக்கும், அவ்வளோ சாஃப்டா இருக்கும். எல்லா ஒரு கிளைமேட்டும் தாங்கும். இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை பாத்தீங்கன்னா 85,000 வரும். மாடு நல்ல சோ குவாலிட்டியில் நல்ல பெருமாடு, ரெட்டமுதுகு மாடு. வேணும்னு கூப்பிட எடுத்துக்கலாம். வெயிலுக்கு நல்லா வெயிலுக்கு பயந்து தேவையில்ல. ஃபேட் எஸ்என்எஃப்ல டாப் குவாலிட்டியா இருக்கும். அண்ணாச்சி அழகிய கன்று மாடு, கிடேரி கன்று இருக்காங்க. கன்று திங்கட்கிழமை காலைல இன்னாங்க. தண்ணி திணிக்கு அற்புதமா நல்ல அழகிய கிராஸ் டைப்ல, சுழி சுத்தத்துல, நல்ல கிளிக்கொம்பு அமைப்புல, நெத்தியில அதுவும் மிக அழகான வெள்ளை நிறைத்துல இருக்க மாதிரி இந்த HFல கிராஸ் டைப்பான மாடு, சுழி சுத்தமான மாடு. 2 நேரமும் 15 லிட்டர் கறவை வரும். 13 லிட்டர் கறவை கேரண்டி கொடுக்கலாம். யாருக்கு வேணாலும். கிளைமேட் அடாப்ஷன் பக்காவா இருக்கும். எந்த ஊருக்கு வேணாலும் சொல்லி கொடுக்கலாம். தண்ணி திரிக்கு அற்புதமா நல்ல குணமனத்துல, நல்ல மடி செட்ல, நல்ல கிடேரி கண்ணு இரட்டிப்பு முதலோட வேணுங்கிறவங்க தாராளமா இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். மாட்டுக்கான விற்பனை விலை 66,000 கேட்கிறோம். நேர்ல பாருங்க. மாட்டை செக் பண்ணி கறந்து பார்த்து எடுத்துக்கிறதுனால தாராளமா காலை மாலை 2 வேளையும் கறந்து பார்த்து எடுத்துக்கலாம். தண்ணி தீனிக்கு எந்த தொந்தரவு இல்லை, குணமனத்துக்கு தொந்தரவு இல்லை, கிளைமேட் அடாப்ஷனுக்கு எந்த தொந்தரவும் இல்லை. நல்ல குவாலிட்டியான மாடு, நல்ல அருமையான கலர் பேட்ச்ல, நல்ல ஆல் பிளாக்ல கெப்பாசிட்டியான மாடு. வேணும்னு கூப்பிடுங்க, எடுத்துக்கலாம். சீல அழகிய காலக்கண்ணு. இன்னைக்கு காலைல 4 மணி விடிய காலில் வீண்டாங்க. 2ஆம் நீத்து, கடைப்பல் முளைப்பு, சுழி சுத்தமான மாடு. 2 நேரம் 18 லிட்டர் கறவை திறன் கொண்ட மாடு. தண்ணி தீனிக்கு அற்புதமா, குணமனத்துல, சுழி சுத்தத்துல எல்லாத்துலயும் பக்காவா இருக்கு. இந்த மாடு நம்ம கேட்கக்கூடிய ரேட் 87,000. ஜெர்சி
ஜெர்சியில பிஸ்கெட் கலர் நல்ல அழகான மாடு. அழகிய கிடேரி கண்ணு இன்னைக்கு தான் ஈனிருக்காங்க. நல்ல பிரம்மாண்டமான மடிசெட்டு. 2 நேரம் 18 லிட்டர் கரை வரும். 6 பல் 2 அனைத்து சுழி சுத்தமான மாடு. இந்த மாட்டுக்கான விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா 87,000 கேட்கிறோம். கிராஸ் மாடு. நேரம் 10 கறக்கும். சுழி சுத்தம், கடைப்பல் முடைப்பு, 2 அனைத்து. காலையில 10 சாயந்தரம் 10 கறக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான பெருங்குட்டு மாட்டுக்கு எல்லா இடத்துலயும் நீங்க செக் பண்ணிட்டு கடைசியா என் இடத்துக்கு வந்து வாங்கிக்கோங்க. ரேட்டு நம்ம ரேட்டு யாரும் கொடுக்க மாட்டாங்க. என்ன மாதிரி ஒருத்தர் பெஸ்டா வந்து ரேட் சொல்லி போட மாட்டாங்க. அதே மாதிரி மத்த பணையை செக் பண்ணிட்டு வாங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. 89,000 விலை சொல்றேன். காலையில 10 சாயந்தரம் 10 கறக்குற HF கிராஸ் டைப் மாடுக்கு 89,000 விலை சொல்றேன். நல்ல மடி செட்டு, சதுர பைக்குல ரட்ட வரியில மடி எடுத்து நல்ல கருங்காம்புல அமைஞ்சிருக்கு. வேணுங்கிற கூப்பிடுங்க, எடுத்துக்கலாம். நல்ல குவாலிட்டியான மாடு, பெருங்குட்டு மாடு, சூப்பரான மாடு. ஒரு ஒயிட் மெஜாரிட்டியில ஒயிட் கலர் கிராஸ் டைப்பான மாடு, ஜெர்சியில கிராஸ். அதுவும் 3 நீத்து மாடு, கடைப்பல் முளைப்பு, 2 நேரமும் 18 லிட்டர் கலவை வரும். சரியான மடி செட்டு. இன்னைக்கு கண்ணு போடுற மாடு இல்லைங்க, இந்த 15 நாள் டைம் எடுக்கும் தாராளமா. நல்ல அடிக்கு ஒரு காம்புல நல்ல குவாலிட்டியான மாடு, நல்ல ரோஸ் மடி செட்ல எப்படி பிரம்மாண்டமா இருக்குதுன்னு மட்டும் பாருங்க. இந்த மாட்டை பொறுத்தவரைக்கும் கறவைக்கு பயந்துக்கவே தேவையில்லைங்க. 100% கறக்கும். எப்பயும் கொலு கொலுன்னு இருக்க மாடு கறக்கும்னு நினைச்சுக்காதீங்க. மெலிஞ்ச தோல் மாடு தான் கறவைக்கு ஃபெயிலியர் ஆகாது. அல்ல அடிக்கு ஒரு காம்பு மிஷின் போட்டுக்கலாம், எதுனா போடலாம். நல்ல முகலட்சணம் கிளிக்கும் டைப்பு, சூப்பரான மாடு. இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை 79,000. 18 லிட்டர் கறக்கிற மாடு 79,000 எங்க போனாலும் கிடைக்காது. நாம தரோம். நல்ல குவாலிட்டியான மாடு, ஒயிட் கலர் மாடுனால ஃபேட்டஸ் நல்லா இருக்கும். சுழி சுத்தமா இருக்குது. கடைப்பல் முளைப்புல இருக்கு. ஒரு மோடி டைப்ல, சிந்தி கிராஸ் டைப்ல மாடு தேடுறவங்க தாராளமா இந்த மாடை சூஸ் பண்ணலாம். நல்ல பெருங்குட்டு மாடு. தாராளமா சொல்றேன், இந்த கண்ணுக்கு ஒரு 17 to 18 லிட்டர் கரை வரும் தலைச்சனுக்கு. மாட்டை பொறுத்தவரைக்கும் குறை இல்லாத மாடு, சிந்தியில கிராஸ் டைப்பான மாடு, சுழி சுத்தமான மாடு. அதுவும் 2 பல்லு தலையீத்து மாடு. எந்த அளவுக்கு பிரம்மாண்டமான குவாலிட்டியில் இருக்குதுன்னு மட்டும் பாருங்க. இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை 94,000. டாப் குவாலிட்டியான மாடு, தெளிவான மாடு, சூப்பரான மாடு. கொம்பு இல்லாதது, அதுவும் சிந்தியில கிராஸ் டைப். போடி ஜெர்சிங்கிறது வேற, சிந்தி கிராஸ் டைப்புங்கிறது வேற. கிளைமேட் அடாப்ஷன் பக்காவா இருக்கும், குணமனத்துக்கு நல்லா இருக்கும். தலையீத்து 2 பல்லு தாராளமா வாங்கினா 10 கண்ணுக்கு வச்சுக்கலாம். இன்னைக்கு வாங்கி நாளைக்கு அழியிற பொருள் இல்ல. ஆல் பிளாக்ல சிந்தி கிராஸ் மெட்ல தேடுறவங்க தாராளமா இந்த மாட்டை எடுக்கலாம். சுழி சுத்தத்துல 2 நேரமும் 17 லிட்டர் கறவை திறன் கொண்ட மாடு. கறவைக்கு பயந்துக்கவே தேவையில்ல. டாப் கிளாஸான மாடு. தண்ணி திணிக்கு பிரம்மாண்டம், கறவைக்கு பிரம்மாண்டம். மாட்டை பொறுத்தவரைக்கும் நல்ல குவாலிட்டி, நல்ல ஷைனிங்கு, நல்ல குணமனம், நல்ல மடி செட்டு, அடிக்கு ஒரு காம்பு. நல்லா அதுவும் கருங்காம்பு விழுந்துருக்குது. பாசிட்டிவ் பாயிண்ட். நல்ல பாருங்க, தெளிவான மாடு. அப்படியே கறக்கிறதுக்கு பைப்ல வர மாதிரி பால் வரும். நல்ல பால் தர, நல்ல மடி செட்டு. இன்னும் தோல் லூஸ் பாருங்க, ஃபுல்லா கிடக்குது. இந்த மாடு நீங்க மார்க்கெட்ல செக் பண்ணி பாருங்க. எல்லாரும் 85-90 கூட சொல்லுவாங்க. நான் சொல்ற ரேட்டு 76,000 மட்டும் தான். 2 நேரம் 18 லிட்டர் கறக்கும், 15 லிட்டர் கறவை கேரண்டி தரேன். பெருங்குட்டு மாடு. கிளைமேட் அடாப்ஷன் சூப்பரா இருக்கு. வந்து நேரில் செக் பண்ணி எடுத்துக்கோங்க, அனுசரிச்சு பண்ணி தரேன். 76,000 விலை. ஜெர்சியில ஒரு பண்ணைக்கு தேடுறவங்களாகட்டும், தோட்டத்துக்கு தேடுறவங்களாகட்டும், 2 நேரம் கறவை எனக்கு 25 லிட்டர் கறவை வரணும்ப்பா அப்படிங்கிறவங்க இந்த பிரம்மாண்டமான மாட்டை எடுக்கலாம். நல்ல ரட்ட முதுகுல, உடம்பு ஃபுல்லா செவிலு, முகத்துல காரி இருக்க மாடு. நல்ல மாடு பார்த்தோன்னா ஜைஜாண்டிக்கா பெருங்குட்டு மாடு. சுழி சுத்தத்துல பல் அரைக்கடை, 2 நீத்துல. இங்க பாருங்க மாட்டுக்கு மடி பாருங்க. இது வந்து ஒரே 30% மடி தான். இந்த மடி லூஸ் பாருங்க. மாடு மடி வச்சுச்சுன்னா மாட்டை வெளியவே கட்ட முடியாது. நல்ல ரட்ட முதுகுல, நல்ல ரெட்டவரி மடி அமைப்புல. காலையில சாதாரணமா 13 கறக்கும், சாயந்தரம் 12 கறக்கும். நல்ல குணமனம், நல்ல மடி செட்டு, காம்பு வருஷம் எல்லாமே தெளிவா இருக்கு. இந்த பிரம்மாண்டமான இந்த ரெட்ட முதுகுல இருக்க இந்த பிரம்மாண்டமான ஜெர்சிக்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட்டு 1,10,000 கேட்கிறேன். 25 லிட்டர் கேரண்டி வரும். பயந்துக்கவே தேவையில்ல. யாராலும் வாங்க. ஃபார்முக்கு வாங்குறவங்க, எனக்கு ஃபேட்டஸ் டாப் குவாலிட்டியான மாடு வேணுங்கிறவங்க, சூப்பரான மாடு, டாப் குவாலிட்டியான மாடு. மாடு அப்படியே ஒரு நீர் யானைக்கு சமங்க. அழுத்தத்துல திருத்தமான மாடுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, இதுதான். எண்ணெய் விட்டா எண்ணெய் வழியிற கெப்பாசிட்டின்னு சொல்லலாம். ஷோ குவாலிட்டி மாடுன்னு சொல்லலாம். 10 பேர் விரும்புற மாடுன்னு சொல்லலாம். கிளைமேட் அடாப்ஷன் பக்காவா இருக்குன்னு சொல்லலாம். கறவைக்கு தூளா இருக்கும், குணத்துக்கு நல்லா இருக்கும். மிஷின் போட்டுக்கலாம், கை கறி போடலாம். டாப் குவாலிட்டியான மாடு. கிர்ரு தார் பார்க்கர் 2மே கலப்பினமான மாடு. 6 பல் 2 நீத்து. 2 நேரமும் காலையில 10 சாயந்தரம் 10 கறக்கக்கூடிய கெப்பாசிட்டி. தண்ணி திணிக்கு அற்புதமா, குணமனத்துல நல்லா இருக்கு, சுழி சுத்தமா இருக்குது. மாட்டை பொறுத்தவரைக்கும் கறவைக்கும் தொந்தரவு இல்ல, குணத்துக்கு தொந்தரவு இல்ல. கலர்ல மகாலட்சுமி தோத்து போயிரும். கிர்ரு தார் பார்க்கர் மிக்ஸுங்கிறதுனால அப்படிப்பட்ட ஒரு கலர். பிரம்மாண்டமான தோரணை, நல்ல அழகிய மடி செட்டு, அழகிய காம்பு வருஷம், நல்ல பால் தார. எப்பயுமே தொப்புள் கொடி இந்த மாதிரி இறக்க மாடு ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா கறவை இருக்குன்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, குணத்துக்கு பாருங்க. பச்சை குழந்தை, ஒரு பசி எடுக்குதுன்னா ஒரு குழந்தைக்கு அப்படியே பால் கொடுக்கலாம் வாயார. அந்த அளவுக்கு குணமனம், அந்த அளவுக்கு தெளிவு, அந்த அளவுக்கு உயரம், அந்த அளவுக்கு ஷோ குவாலிட்டி.
மாட்டை பொறுத்த வரைக்கும் ஒருத்த பழிக்க முடியாது. இந்த மாட்டை சுழி சுத்தத்துல 6 பல்லுல இந்த டாப் குவாலிட்டியான கலர்ல கிர்ரு தார்பா இருக்கிற மிக்சிங்ல எங்கேயும் கிடைக்காது. 2 நேரம் 20 கிடைக்கும், 18 கேரண்டி கொடுக்குறேன். மாட்டுக்கான விற்பனை விலை 93,000 சொல்றோம். ஒரு செம்புத்து கலர் மாடு, நல்ல பெருங்கூட்டு மாடு, 2 நேரமும் 20 லிட்டர் கறவை வரும். ஆனா பட்ஜெட்ல கொண்டு வந்திருக்கேன். நீங்க எந்த சந்தையில எங்க வேணாலும் போய் சேலஞ்சா சொல்றேன், மாடு எங்க வேணாலும் தேடி பாருங்க, 100% கேரண்டியா இந்த மாடு எங்கேயும் கிடைக்காது. 20 லிட்டர் கறவையில நல்ல தோரணையா பெருங்குட்டு உடல்ல நல்ல சுழி சுத்தத்துல நல்ல ஊசி மாதிரி காம்பு, அப்படியே கறக்கிறதுக்கு அப்படி பைப்பாட்டம் இங்க வந்து பாருங்க, அப்படியே கறக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு சாதுவா பஞ்சு மாதிரி அப்படியே பால் தார வந்து பிரம்மாண்டமான பால் தார கறக்க பிடிக்க அவ்வளோ சூப்பரா நல்ல பெருங்குட்டு மாடு கொண்டு வந்திருக்கோம். ஆனா நாம கேட்கக்கூடிய இந்த மாட்டுக்கான விலை 79,000. சேலஞ்சா சொல்றேன், எங்கேயுமே இந்த ரேட்டு கிடைக்காது. 79,000 20 லிட்டர் கறவை வரும், 18 லிட்டர் கறவை கேரண்டி தரேன். நல்ல பெருங்குட்டு மாடு, ஜெர்சியில கிளைமேட் அடாப்ஷன் பக்கவா இருக்கும், ஃபேட்டஸ்ட் நல்லா இருக்கும், கறக்க பிடிக்க சூப்பரா இருக்கும். வேணுங்கிற கூப்பிடுங்க, எடுத்துக்கலாம். பெரம்பலூர் மாவட்டம் குன்னவட்டம் முருக்கன்குடி கிராமம். இந்த வியாபாரி பேஸ்புக் மூலமா தெரிஞ்சுட்டுங்கய்யா. நான் டெய்லியும் 2 வருஷமா இவரை ஃபாலோ பண்றேன். இந்த பண்ணியை ஃபாலோ பண்ணி நீங்க தான் வந்து மாடு வந்தோம். எங்களுக்கு பிடிச்சது 2 மாடு தான் வாங்க வந்தோம். அதே மாதிரி 2 மாடு எடுத்துட்டு வந்தாங்க. எத்தனை லிட்டர் கறவைகள் இதெல்லாம் மாடுகள்? ஸோ இந்த மாடுகள் வந்து 18 சொல்லியிருக்காரு. ரெண்டுமே இது 18 சொன்னாரு. இந்த மாடு வந்து 20 சொல்லியிருக்காரு. இன்னும் கண்ணு போறது 15 நாள் ஆகும்னு சொல்லியிருக்காரு. இன்னும் ஒரு 10 மாடு வாங்கணும் ஒரு ஆசை இருக்கு. யூடியூப்ல நிறைய வியாபாரிகள் வராங்களா? ஆமாங்கய்யா. இவரை ஏன் தேர்ந்தெடுத்தீங்க? இல்லைங்க, இவர் வந்து விலை வந்து அங்கே சொல்லிடுறாரு. மாட்டோட விலை இவ்வளவுதான் விலை வந்து அனுப்பிச்சு கொடுத்து விலையை சொல்றாரு. மீதி வியாபாரி வந்து விலை சொல்றது கிடையாது. வாங்க மாட்டை பாருங்க, அப்புறம் வந்து விலை சொல்றாங்க. வந்து வாயை திறக்க மாட்டேங்க, விலையை பத்தி சொல்லவே மாட்டாங்க எந்த வியாபாரியுமே. இங்க பால் கேரண்டி கொடுத்துருக்காரு, மாட்டோட கேரண்டி, மாடு சுழி சுத்தம் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. என்னெல்லாம் செக் பண்ணீங்க? நாங்க மாட்டை வந்து மடி செக் பண்ணோம், பாலை செக் பண்ணோம், 2வது பல்ல செக் பண்ணோம், எத்தனை பல்லுன்னு, எத்தனை கண்ணு போட்டுருக்குன்னு அதையும் வேற செக் பண்ணோம். இது எவ்வளவு கறக்கும் கறவை? சொல்லி மாடு வந்து 20 லிட்டர் கறக்குங்கய்யா. 20 ஒரு நாளைக்கு நேரத்துக்கு 10 லிட்டர் அடிக்க கேரண்டி. ஆமா கேரண்டி சொல்லிருக்காரு. இந்த மாடு இது இப்ப 18 அடின்னு சொல்லிருக்காரு. 9 9 18 9 18 சொல்லிருக்காரு. உங்க ஏரியா வெயில் எப்படி இருக்கும்? எங்க வெயில் இருக்குங்கய்யா. வெயில் வந்து நம்ம மாடு வந்து வெயிலுக்கு போகாது. வயல் உள்ள அப்படி மேய்ச்சி அப்படி கொண்டு வச்சிரும். மதியானம் ஓட்டி வந்து 12 மணி வெயில், சரியான வெயில் தான். ரொம்ப வெயிலுக்கு அனுப்ப மாட்டீங்க? ஆமா, வெயிலுக்கு அனுப்ப மாட்டோம். மாடு வாங்க எத்தனை பேர் வந்தீங்க? நாங்க ஒரு குடும்பமே வந்திருக்கோம். நாங்க எல்லாத்தையும் கூட்டு வந்துட்டோம், சில்ட்ரன்ஸ் எல்லாத்தையும் பாருங்க பாண்டு. ஏன்னா அவங்க பார்த்தா மாடு தேர்ந்தெடுக்கணும். நம்ம ரொம்ப ஒரு ஆள் போய் வாங்கிட்டு பாருங்க வீட்டுக்கு போயிட்டு. அவங்க எல்லாம் அனுபவம் உள்ள ஆட்கள். ஆமா, எல்லாம் அனுபவம் உள்ள ஆள். எல்லா விவசாயிகள் தான், யாருமே விவசாயிகள், எல்லா விவசாயிகள் எல்லாம் ஆடு மாடு வைக்கிறவங்க வச்சிருக்காங்க. எல்லா அனுபவம் தான். அவங்க செக் பண்ணாங்களா? அவங்க எல்லாரும் செக் பண்ணாங்களா மாடு எப்படி? எல்லாம் பார்த்தாங்க, எல்லாரும் பார்த்தாங்க. மாட்டை திருப்தியா இருக்குது. திருப்தியா இருக்குங்க, மாடு திருப்தியா இருக்கு. வருங்காலத்துல இனிமே இவர்கிட்ட வரணுமா? ஆமா வரணுங்க, வரணும் தோணும் எனக்கு. மாடு நல்லா இருந்தா இன்னும் வந்து மாடு எடுக்கணும் எனக்கு ஒரு ஆசை தான். மாட்டு பண்ண எப்படி எனக்கு லாபம் தானே உண்மையில? இல்லைங்க, மாடு வந்து அனுசரித்து இருக்கு. லாபம் நஷ்டம் அது அப்பாடு பிரச்சனை. மாட்டு நல்லா வளர்க்கணும், நல்லா மாட்டு தீவனம் போடணும், அதுக்கு வந்து சத்துக்கள் கொடுக்கணும் மாட்டுக்கு. அப்புறம் தான் மாடு பால் எடுக்கும். சும்மா கொஞ்சம் கட்டி போட்டு மாட்டை பால் எடுக்க பால் இந்த மாட்டை காம்பிடிச்சு இதுல இருக்க வேண்டியதான் பாட்டுக்கு. இல்ல நிறைய தொழில்கள் இருக்கியா மாட்டு வளர்ப்பை தேர்ந்தெடுத்து? இல்லை, எங்களுக்கு காடு வயல் இருக்குங்க பக்கத்துல. வேற தொழில் ஒன்றும் பண்ண முடியாது வைஃபால. வயலும் பார்த்துவாங்க, மாட்டையும் பார்த்துவாங்க. பக்கத்துல தீவனத்தை அறுத்து போட்டு அப்படி பசங்க இருந்துருவாங்க. ஏதாவது தீவனங்கள் போட்டிருக்கீங்களா? ஆமா, தீவனம் போட்டுருக்கேன். ஒரு ஏக்கர் போட்டிருக்கேன். என்ன போட்டிருக்கீங்க? அது புல்லு தாங்க, மாட்டு தீவன புல்லு தான் போட்டிருக்கோம். சோளப்பயிர் போட்டிருக்கோம், அதனால தீவன புல்லு போட்டிருக்கேன். செவலையில ஒரு கிராஸ் டைப்பான மாடு, 2ஆம் நீத்து கடைப்பல் முளைப்பு, 2 நேரமும் ஒரு 16 17 கறக்கும். இருந்தாலும் நம்ம சொல்லி கொடுக்கறது 2 நேரம் 15 தான் சொல்லி கொடுக்க போறோம். நல்ல இரும்பு மாதிரி உடம்புல, நல்ல கம்பீரமான தோரணையில, சுழி சுத்தத்துல, பார்க்க ஒரு பக்காவான முக லட்சணத்துல, வெயிலுக்கும் தாங்கணும், ஃபேட்டஸ்னஃபும் வரணும், நல்ல மாடு பெருசாவும் இருக்கணும், எந்த நோயும் வரக்கூடாது, கிளைமேட் அடாப்ஷன் பக்காவா இருக்கணும், குணத்துல குழந்தை மாதிரி இருக்கணும்னு தேடுறவங்க தாராளமா மாடு சூஸ் பண்ணலாம். இந்த பக்கா குவாலிட்டியான மாட்டு நான் கேட்கக்கூடிய விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா 80,000. பிஸ்கெட்ல ஒரு டாப் குவாலிட்டியில மாடு தேடுறவங்க இந்த மாடு தாராளமா தேர்ந்தெடுக்கலாம். 2 நேரம் காலையில 10 சாயந்தரம் 10 கறக்கக்கூடிய கெப்பாசிட்டி, தண்ணி தீனிக்கு அருமையா, குணமானத்துல சூப்பரா, பெருங்குட்டு மாடு, சுழி சுத்தத்துல, கடை முளப்பு, 2ஆம் நீத்துல. எனக்கு வாங்கினா நான் ஜெர்சியில டாப் குவாலிட்டியில தான் வாங்குவேன். 2 நேரமும் 20 லிட்டர் கறவையில வாங்குவோங்கிறவங்க தாராளமா இந்த மாடு தேர்ந்தெடுக்கலாம். மடிச்சு லூஸ் பாருங்க, இன்னும் எந்த அளவுக்கு இருக்கு. இன்னும் 15 நாள் டெலிவரி டைம் இருக்காங்க பாருங்க. லூஸ் பாருங்க, நல்ல ரெட்டை வரி மடி அமைப்பு, அப்படி அடிக்க ஒரு காம்பு, கறக்கிறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும். குணமனத்துக்கு நல்ல குணமும், அருமையான பால் தரையில, நல்ல ரெட்டை முதுகுல, டாப் குவாலிட்டியான மாடு. மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை 93,000. மாடு கறவைக்கும் தொந்தரவு இல்ல, கலருக்கும் தொந்தரவு இல்ல, வெயிலுக்கும் தொந்தரவு இல்ல. எது வந்தாலும் நம்மளால அடிச்சு நவுத்திடுவாங்கிற மாதிரி ஃபீல்டுக்கு டாப் குவாலிட்டியான மாடு வேணுங்கிற கூப்பிடுங்க. 93,000 ரேட், டாப் குவாலிட்டியான மாடு. இந்த ஒரு கிளைமேட்டுக்கு நல்லா இருக்கும். ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லா இடத்துக்கும் செட் ஆகும். ஃபார்முக்கு போறவங்க ஃபார்முக்கு போய்க்கலாம், தோட்டத்துக்கு கொளுத்துன்னு நினைக்கிறேன் தோட்டத்துக்கு கொளுத்துக்கலாம், எல்லாத்துக்கும் உகந்த மாடு. ஜெர்சியில ஒரு டாப் குவாலிட்டியில 2 பல்லு தலையத்துல தேடுறவங்க தாராளமா இந்த ரெட் இன் ஜெர்சி தாராளமா எடுத்துட்டு போலாம். ஃபேட்டஸ்ட் ஆஃப் கிங் மாடு, கலர்ல சொக்க தங்கமான கலர், ரத்த செவலை, சுழி சுத்தம், பல்லு 2 பல்லு, கறவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 லிட்டர் வரைக்கும் கறவை எடுக்கலாம். நாம இருந்தாலும் சொல்லி கொடுக்கறது ஒரு 13க்கு பஞ்சம் வராது சொல்லி கொடுக்கலாம். தலையீத்து மாடு உதைக்கும் குதிக்கும்னு சொல்லுவாங்க. குணத்தை பாருங்க. ஆமா, கயிறு கயிறு பாருங்க மேல போட்டேன். குணத்துக்கு பச்சை குழந்தை,
தண்ணி தீனி அவ்வளவு அற்புதமா இருக்கும். சூப்பரான மாடு, தெளிவான மாடு, டாப் குவாலிட்டியான மாடு. கறவைக்கு பயந்துக்கு தேவை, கிளைமேட் அடாப்ஷனுக்கு பயந்துக்கு தேவை. ஃபேட்டஸ் நல்ல ஃபேட்டஸ் கலர், மெயினான கலர். இதுக்கு நம்ம கேட்கிற விலை 71. ஜெர்சியில நல்ல டாப் குவாலிட்டியில நல்ல கம்பீரமா ரெட்டை முதுகுல மாடு தேடுறவங்க, அதுவும் டிஃப்ரெண்டான கலர், நல்ல புளிசார கலர்ல தேடுறவங்க தாராளமா இந்த மாடு எடுக்கலாம். நல்ல பால் கொம்பு அமைப்புல 2 நேரமும் ஒரு 18 லிட்டர் கறவை கறக்கும். 15க்கு 100% விண்ண முடியாது. கறக்கிறது கறவைக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும். மாடு நல்ல பெருங்குட்டு மாடு, நல்ல ஒரு யானை மாதிரி மாடு. வாங்கிட்டு போறவங்க தாராளமா ஒரே மாடு கட்டினாலும் கட்டுத்தறி நம்பிடும். அந்த அளவுக்கு குவாலிட்டியான மாடு. இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை 83,000 வரும். இந்த மாட்டை பொறுத்து கறவைக்கு பயந்து தேவை, குணத்துக்கு பயந்து தேவை, கிளைமேட் அடாப்ஷன், ஃபேட்டஸ் எதுக்குமே பயந்து தேவை. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். காம்பு நல்லா ரோஸ் காம்பு பாருங்க, குணத்துக்கு குழந்தை மாதிரி ஒரு எட்டு இடையே நவுந்து வைக்காது. அமைதியா இருக்கு. நல்லா கறக்கப்படி காம்பு எல்லாமே சாஃப்டா நல்லா இருக்கும். தெளிவான மாடு, பெருங்குட்டு மாடு. வேணுங்கிற கூப்பிடுங்க எடுத்துக்கலாம். வெயிலுக்குலாம் எப்படி கடாச்சி? வெயிலுக்குலாம் பக்காவா இருக்கும் அண்ணாச்சி, பயந்துக்கு தேவையில்ல. எதுக்கும் கிளைமேட் நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கும். டாப் குவாலிட்டியான மாடு, பிஸ்கெட் கலர், 10 பேர் விரும்புற கலரு. 6 பல், 2 நீத்து, 2 நேரமும் 15 லிட்டர் கறவை வரும். தண்ணி திணி தப்பு இல்லாத மாடு, தெளிவான மாடு, பெருங்குட்டு மாடு. கறவைக்கு பயந்துக்கு தேவையில்ல. நல்ல மடி செட்டு, நல்ல காம்பு இடைவெளி. குழந்தைங்க கூட பால் பீச்சுக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல காம்பு வருஷ, அடிக்கு ஒரு காம்பு, அருமையான பால் தர. இதுக்கு நம்ம கேட்கிற விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா 81. தெளிவான மாடு, பெருங்குட்டு மாடு. கூப்பிடுங்க, அனுசரிச்சு பண்ணிக்கலாம். குணத்துக்கு நல்ல குழந்தை மாதிரி மாடு, தெளிவான மாடு. பிடிக்க சூப்பரா இருக்கும் பாருங்க. நல்ல சன்னமா நல்லா கறக்கிறதுக்கு சூப்பரா இருக்கும். வேணுங்கிற கூப்பிடுங்க எடுத்துக்கலாம். ஒரு ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு. இது நான் சிவாஜி HFO அந்த HFO சொல்ல விரும்பல. பெருங்குட்டு மாடு, 2 நேரமும் 18 லிட்டர் கறவை கேரண்டி தரேன். சுழி சுத்தம், 6 பல் முளைச்சு, இப்பதான் கடப்பல் முளைப்பா ஆகுது. தெளிவான மாடு, குவாலிட்டியான மாடு, பெருங்குட்டு மாடு. மாடு தண்ணி தீனிக்கு பயம் இல்ல, குணமனத்துக்கு பயம் இல்ல. மடி செட்டு சூப்பரான மடி செட்டு, நல்ல அருமையான பால் தர, கறவைக்கு சூப்பர். இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் நான் கேட்கறது இதுக்கான விற்பனை விலை 84,000. வேணுங்கிற நேரடியா வாங்க, லைவா செக் பண்ணுங்க. மாட்டோட குவாலிட்டி நேர்ல செக் பண்ணுங்க. கறவைக்கு நல்லா இருக்குமா, குணத்துக்கு நல்லா இருக்குமா, காம்பு நல்லா இருக்குமா, எல்லாம் செக் பண்ணி பார்த்து லைவா எடுத்துட்டு போங்க. சூப்பரான மாடு, 84,000 விற்பனை விலை. 2 நேரமும் காலை மாலை 2 நேரம் சேர்த்து 18 லிட்டர் கிடைக்கும். பட்ஜெட்ல ஒரு மோடி டைப்ல ஒரு 15 லிட்டர் கறவையில தேடுறவங்க தாராளமா இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். இந்த மாட்டை பொறுத்தவரைக்கும் கறவைக்கு தப்பு இல்ல, குணமனத்துக்கு தப்பு இல்ல. 2 நேரம் 5 லிட்டர் கறவை வரும். 15 நாள் டைம் ஆகும். யாருக்கு வேணாலும் பிடிச்சிட்டு போங்க. தோட்டத்தை வளர்ப்புக்கு அருமையா இருக்கும். மேய்ச்சல் முறையில இந்த மாடு தண்ணி தீனிக்கு சூப்பர், தவிடு தீவனத்துக்கு சூப்பர். மாடு குணமனத்துக்கு நல்லா இருக்கும். சுழி சுத்தமா இருக்கும். 3ஆம் நீத்து மாடு. வயிற்றுல இருக்கிற சேனல், வயிற்றுல இருக்க மாடு 3வது கண்ணு. நல்ல குணமனம், நல்ல காம்பு, ரோஸ் காம்பு. கறக்க பிடிக்க அவ்வளவு சூப்பரா இருக்கும். இங்க பாருங்க, பால் தார பாருங்க எப்படி சுருண்டு போய் கிடக்குதுன்ட்டு பாருங்க. மடிசெட்டு பாருங்க, ஃபுல்லா பை எடுத்த கண்ணு போடுவாங்க. இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை 65,000. வேணுங்கிற கூப்பிடுங்க, அனுசரிச்சு பண்ணி கொடுக்குற சூப்பரான மாடு, டாப் குவாலிட்டியான மாடு.